குளக்கரை போய் தண்ணி கொண்டு வாடின்னு சொன்னேன். மழை வெட்டுறாங்க, போர் போறாங்க, கிணறு வெட்டுறா தெரியல. படம் அன்னைக்கு வட்டம் அவளுக்கு வச்சு ஒன்ன மாதிரி ஒரு நடிப்பாரு சத்தியமா பார்த்தே கிடையாது. குளக்கரைக்கு போய் தண்ணி கொண்டு வாடின்னு சொன்னேன். 8 மணிக்கு போற ஆளு 3:30 மணி தான் வரேன். நடந்து போனீங்க சேர அடைச்சு பார்த்தானே குளக்கரை சென்றாய், தண்ணி கொண்டு வந்து விட்டு தகத்து தடுத்து விட்டாய். அப்படி உன் மீது கொண்டு போக தெரியவில்லை. உன்னை கட்டி எடுத்து உன்னோட சந்தோஷம் இருக்கும். அனுப்பிலும் வருவேன், என் மனவை கட்டுவிப்பேன், அவளோட சந்தோஷம் இருப்பேன். இதை கட்டி அனுப்ப இருக்கேன். கிட்ட நெருங்கவில்லையே, காட்டு விசுகிறது உன்னை. சரி, இன்னொரு போய் சரி பாக்குறேன். ஓடி 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 உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? திரும்ப திரும்ப நானா? ஆமா. வேலை செய்யறா 3வது படிக்கும் போது தான் விட்டு அந்த அடைப்பு தான் வந்து என்ன பண்றேன். அது வரைக்கும் டம்மி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதே திரும்ப சொன்னேன். முகத்து திருப்பு என்ன கைத்திர மாலை மாலை அதான் அந்த மாலை யாரு தண்ணீர் எடுத்தது ஏன் கால தாமதம் கேட்டீங்களே? ஆமா. என்னங்க நான் தண்ணீர் எடுத்து திரும்ப சமயத்துல அவர் வந்து மாறிக்கிட்டாருங்க. என்ன பத்தாசி நோக்கானுங்கிறாரு குமார் மாமா குளக்கரையில போய் மாட்டிக்கிட்டு அவர் தப்பா நினைச்சு அவர் கையாலே சரி கண்டிப்பான மனுஷன் அவரு. அவர் போனா எனக்கு தெரியும். அதாவது உடன் பிறந்த அக்காவா தங்கை நினைச்சு ஒண்ணு வாங்கி கொடுத்தாரு. ஆமா கேட்டு பாரு. என்ன பேர் மெதுமுகிறே பாஞ்சரை கிராமம் சேர்ந்த சண்முகம் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள பரத்த ஐயா அவர்கள் இன்னும் தென்னாத்தூரை சேர்ந்து சிவா என்று சொல்லக்கூடிய அன்புள்ள பரத்த 2 சகோதரர்களுக்கு ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி தரிசனம் எடுத்து காலி வேடம் தாங்கி நடிக்கும் தம்பி பச்சைப்பன் அவர்களை பாராட்டி அன்புள்ள தோழமாய் 101 வாரம் அன்னாருக்கே மண்டப சபை அளித்திருக்கிறோம். உங்க பேசுறாங்க கேட்க முடியாது. கஷ்டப்படுறேன் பரவாயில்ல கல்வி நான் யாக்க அடிக்கிறா நீ அப்படி அடி நாங்க தான் குடிமக்கள். குடிமக்களா? குடிப்பியா? ஐயோ குடிக்கிறது வேற என்ன சாப்பிட்டு இல்ல நான் சாப்பிட்டான். அது கூட சாப்பிட்டான். செட் ஆகல. அதான் நாங்கள் இட்ட பயிர்கள் அனைத்து காட்டு மீன்கள்லாம் வந்து அடிக்குது. நீங்க தான் காட்டுக்கு வேட்டையாட வரணும். வேட்டையா? சரி வர. உனக்குடா ஐயா நான் காக்காணி கலகா நாத்து விட்டு வச்சேன். காக்காணி கலகா நாத்தா? நான் எத்தனை சம்சாரி பாத்துறாப்பா. கலகா நாத்து விட்டு நேரம் சம்சாரி தவறா நினைக்காதீங்க. ஒரு கேள்ல ஒரு பக்கமா கலகா போட்டு வச்சிருந்தேன். அந்த கேள்ல ஒரு பக்கம் நாத்து விட்டு வச்சிருந்தேன். ரெண்டுத்தையும் சேர்த்து கலகா நாத்து விட்டு வச்சு அதனால வேட்டைக்கு வரவா? தம்பி
நீ ஏன்டா ஊம்பி ஊம்பி அழுகுற டேய் தேம்பி தேம்பி ஆயிரம் சொல்ற அரிசி மூட்டை நாம எது மாதிரி பாரு அவங்க இருவரும் அவங்க பொறிகள் சொன்னாங்க உனக்கு என்ன பொறைய சொல்றா ஏய் அவங்க இருவருக்கே இல்லையன்றாலும் சின்ன பையனி உனக்காக நான் வரேன் என்னப்பா உனக்கு அந்த தினமும் பாடசாலைக்கு செல்வது வழக்கம். பாடசாலை ஆமா காட்டு வேதம் போன காட்டு வேதம் வரணும் கரண்டி மிருதங்கம் ஜீரகம் சோம்பு கசகசா வெந்தியம் நான் வாழ்க்கையே வார்த்தை போடுறப்ப உம்பிச்சிக்கா 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 ஊம்பிச்சிக்காவா உன் பேசிக்கா உன் பேசிக்கா வாத்தினா சொல்றதா உம்பிச்சிக்கா ஏண்டா அந்த வேலை நீ தானே செய்யற வாங்க குடிய என்னமா படிக்கிற பித்தாவது பித்தாவது பித்தாவதா பத்தாவது தான் ஐயோ கண்டேட்டியா ஓய்யா சொன்னா பத்தாவது படிக்கிற பையன் எப்படி பேசுறீங்க தான் தெளிவா பேசுறான் பத்தாவது படிக்கிற பையன் பித்தாவதான் ஊமிச்சிக்காவா கூடவே இருக்கு புளிங்கட்டை அது சொல்லி கொடுக்க மாட்டேன் அவனுக்கு அதாவது பாடசாலைக்கு போனா காட்டு வயதான் போது போனா காட்டு வயதான் வரணும் காட்டுல வந்து சிங்கம் புலி கரடி சொல்லணும் என்னது கடு சீரகம் வந்து என்ன சொல்லுங்க சரி காட்டு மிருகலாம் வய மாறிக்குதா இதுல என்ன உனக்கு பாதிக்குது முட்டு பாதிக்காதுமா முட்டு பாதிக்குது அப்ப முட்டை வாங்கத்தான் பாடசாலைக்கு போறேன் படிக்கிட்டு போறேன் முட்டையா நான் தினமும் தோன்றாடா போட்ட ஏய் வாங்க என்னன்னா ஒண்ணு உங்களுக்கு ஒரு குறைன்னு வந்து என்ன முறையிடுங்க நான் தன்னை தனிமையில் தான் வந்துருவோமா அதனால வீட்டுல என் பொண்ணு சொல்லிட்டான் ஆமாண்டா சத்தியமான சொல்றது உண்மைதான் அவர் ராஜ்யம் தான் அவர் சொல்லத்தான் என்ன கேட்டு இனிமேலும் நான் உயிரோடு இதெல்லாம் அவர் போய் கேட்டு ஆமா கேட்டு பாக்குறேன் கேட்டு வர பத்தியா என்ன பேர் மதுக்கரியே நம்முடைய புனிதமான தாய் கிராமம் ரெட்டக்குடி கிராமத்திலே சக்தி வாய்ந்த காளியம்மன் இன்னும் காளியம்மன் அன்னதான குழு அனைவரும் ஒன்று சேர்ந்து 9ஆம் ஆண்டு அன்னதான குழுவினர் காளியம்மன் அன்னதான குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி தனுசு நடைமுறை பாராட்டி அன்பு உள்ளத்தோர் ரூபாய் 501 வாரி வழங்குள்ளார் அன்னாருக்கு மற்றும் சபை நன்றி தெரிவித்து வருகிறோம் நாட்டு குடிமக்கள் காட்டில் விலங்கு நாட்டில் உள்ள பயிர் நடத்த ஆசை செய்தா அப்படிங்க வேலைக்கு போயிட்டு வரமா எனக்கு உங்களை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது தண்டை நடுவில் விட்டுட்டு காணிக்கை பண்ண சொல்றீங்களே வேட்டையாட போனா ஆண்கள் தான் போன பெண்கள் வரக்கூடாது நீ 3 பேர் வேட்டையாடுங்க வேட்டையாடுமா இவ்வளவு போதாலும் போட்டு பட்டுன்னு கட்ட கூட 10 நாளைக்கு பட்டினா கூட எதுவும் சேதாரம் ஆகாது பாய்ந்து போட்டு அடிக்காதீங்க நீங்க போயிட்டு வாங்க காணகத்துக்கு போயிட்டு வர பொழுது அழகு வாய்ந்த புள்ளிமான பூனை பிடிச்சிட்டு வாங்க இருக்கிறேன்னு நீங்க அவனை ஏற்படாதீங்க குமார் மாமா ஒரு 3 நாளைக்கு இன்னும் வச்சுக்கிற வீட்டுல அப்படியா விரும்ப போல செய்யுமா சரி எங்க போனோம் முரளி உனக்கு எவ்வளவு ஆணவம் எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு திமிரியார் இருந்தா ஏண்டா என்னையே சாட்டி கொண்டு வேட்டையாடுறியா உன் அழகை பார்த்து இவ்வளவு நாட்கள் உன் கூட இருந்து நினைத்து கொண்டிருக்கின்றையா தவறி நாடு நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசை வார்த்தை கூறி உன்னை மழைக்கு மதுபானத்தை கொடுத்து உனக்கு நான் சொர்க்கத்தையே காட்டி வசப்படுத்தி வச்சிருக்கிறேன்டா எப்ப நடிச்சியோ அப்ப நீ கட்டுட்டேன் காணத்து போன மறுபடியும் காலையில் வந்து நின்றுட்டோம் நாடு நடந்த கைப்பற்றி உன்னை நடு தேர்வுல கோபத்தை சக்தி வாய்ந்த மாலையை கழுத்துல போட்டு இதே மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு உன்னை நாட்டி படிக்கிறேன் மிருகு மேல பறக்குமா பறவை பறவை மேல பறக்கும் விலங்கு நடமாடும் எதுக்கு வந்திருக்கோம் கவனமாக ஆட வேண்டாம் எப்படி
சொல்றேன் கேளு. ஏய் இன்னாத்தி அங்க ரெண்டு பேரும் அவன் தள்ளி விட்டு குடுக்குன்னு ஓடியாடுறா. ஏய் பெரிய மிருக தாமூன்னு மாறுறான். இன்னாத்த பெரிய மிருக தமிழியா? ஏய் பெரிய மிருக காட்டுக்க ராஜா சிங்கம் அதோட பெருசு. புலி அதோட பெருசு. கரடி அதோட பெருசு. அதோட பேசுற காட்டுல யானை அதோட பெருசுதான். அதோட பெரிய மிருகமா? ஏய், காட்டுல பெரிய மிருகனா சிறுத்தை, காண்டா மிருகம், நீர் யானை, அதோட பெரிய மிருகனா என்ன மிருகம்? ஏய் கண்ணேட்டியா? சித்த எறும்பு பெரிய மிருகம். அந்த மிருகத்தை புரிய வச்சுக்கோ. சிஸ்டம் காலம் படிச்சு வந்தா புரிய விட மிருகம். டேய், உன்னை திரும்ப பாராட்டுறேன். இன்னும் எப்படி? ஆமா, இவர் பவுலிங்க, இவர் பேட்டிங்க, டீம் கேப்டன், அம்பையர். எங்கதான் வண்டி ஆடுறானே தெரிய மாட்டேங்குது. எந்த சந்தையிலனா அந்த சந்தைக்கு நேரம் வந்து ஆடுறான். வேட்டி ஆடுறது போதும். ஆமாங்க. அதை பார்த்து நீரோடை தண்ணி வைக்க போறேன்டா. குடிக்காதுமா. இவ்வளோ வேகம் போது பத்தியா எது எவ்வளோ ஆகிருப்பான். ஏய் ஏடா நான் காலை வரேன். குடி தண்ணியாடா காலை விடுறேன். குடியாதுமா தண்ணி. ஏங்க ஏய் வாடாங்க. இந்த நீரோடு தண்ணீர் குடிக்கலாம்னு பார்த்தால் இந்த நீரோடலை அழகான கண்ணாடி மாதிரி தெரிகிறது. கண்ணாடி மலை இல்லை, கிண்ணாடி மலை இல்லை. போன கோசூல் போகுது. ஏய் தண்ணி அது கண்ணாடி வர மாட்டீங்களா? ஐயோ நாங்க வரேன்மா. நாங்க என் கொண்டாடி வராங்கடா. மத்தவங்களா? அவங்களுக்கு தெரியும். யாருக்கு நீங்க போய் வாயா. இந்த பெருசு சுடுகாடு. ஆமா. இந்த மோகலி தான் நடமாடும். நம்மளே தேவையில்ல தலைய கரெக்டா போறோம். நீரோட கண்ணாடி மாதிரி தெரியுது. இவர் கண்களுக்கு தெரியவில்லை. சரி சரி, அந்த கண்ணாடி மாதிரி உள்ள சென்று பார்க்கிறேன். வருகிறேன். கண்ணாடி மாளிகையில் உள்ள சென்று பார்த்தா தன்னந்தமிழ பெண் ஒரு உறங்கி கொண்டிருக்காளே. என் மனோவிட ரொம்ப அழகா இருக்கிறாளே. இவளை பார்க்கும்போது இவளை கட்டி அணைக்க விட்டு இவளோட சந்தோஷமா இருக்கணும் என் மனசு துடிக்குது. இவ்வளவு உறக்கத்தில் இருக்கிறாள். உறக்கத்தில் இருக்கும்போதே அந்த பெண்ணோடு ஒன்று சேர வேண்டும். கண்ணாடி மாளிகையில் சென்று பார்த்தால் தன்னந்தமிழ பெண் ஒரு படுத்து உறங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கே தெரியாம அந்த பெண்ணோடு ஒன்று சேர்ந்து விட்டேன். இப்போ போயிட்டு என் மனோவை பார்க்கணும். எப்போது வருவார் என்று எனக்காக மனையாக்கத்தோடு இருப்பான்டா. நீ அக்கன் போடுங்கிறேடி. நல்லபடியா போயிட்டு வரீங்க. நல்ல திருப்பி உன் நல்ல மனசுக்கு எப்போ நல்லதா இருப்பீங்க. ஆமா தீர்க்க சுமையா தான் இருப்பேன். ஆமா ஏன் மாலை போடுங்க? ஐயோ சாரிக்கு தெரியாம போட்டுக்கணுங்க, மன்னிச்சுக்கீங்க. அதாவது இனிமே மாலை அந்த மாலை நீ போடக்கூடாது. நான் சத்தியமா இந்த மாலையை போட மாட்டேன். நீங்க எப்பவுமே டென்ஷன் ஆகாம கூட்டா இருங்க. மாலை போட்டா டென்ஷன் புள்ளி மாடு கட்டுங்க. ஐயோ இப்ப டென்ஷன் பண்றீங்க. காணக சென்று வேட்டி ஏறினேன். ஒரு சில மிருகங்களை தப்பி ஓடிவிட்டது. இப்போது மீண்டும் காணக போயிட்டு வேட்டி ஆடிட்டு வரும்போது மகன் குட்டியோடு வரேன்.